தமிழகத்தில் சிவப்பு நிற அரிப்புடன் ஏற்படும் தக்காளி காய்ச்சல் பரவ துவங்கியிருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பொது சுகாதாரத்துறை நிபுணர் குழந்தைசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தக்காளி காய்ச்சல் குழந்தைகளை அதிக அளவில் பாதித்து வருகிறது என்றும், முதலில் தொண்டை வலி ஏற்பட்டு ஓரிரு நாளில் காய்ச்சலாகவும், பின் கை, கால், பாதங்களில் கொப்பளம் மற்றும் அரிப்புடன் சிவப்பு நிறத்தில் மாறுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்றும் கூறப்பட்டுள்ளது. சிலருக்கு மூட்டுவலி, உடல் வலி, கடுமையான நீரிழப்பு, சோர்வு, வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. கோடை காலம் துவங்கியிருப்பதால் குழந்தைகள் இத்தகைய உபாதையால் அதிக அளவில் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும், எப்போதும் அனைவரும் சுகாதாரத்துடன் இருப்பது அவசியம் என்றும் கூறப்பட்டுள்ளது. பள்ளி செல்லும் குழந்தைகள் ஒவ்வொரு முறை நண்பர்களுடன் விளையாடி வீட்டிற்கு வரும்போது கை, கால், முகம் கழுவுவது அவசியம் என்றும், தக்காளி காய்ச்சலை பொறுத்தவரையில் ஒரு வாரத்திற்குள் தானாகவே சரியாகிவிடும் என்றும், அதே நேரம் பாதிப்புக்கு ஏற்ப சிகிச்சை பெறுவது அவசியம் என்றும் கூறப்பட்டுள்ளது.